எல்லோருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அடிமை ஆர்பி உதயகுமார் அவர்கள். ஆர்பி உதயகுமார் அவர்கள் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு, ஓபிஎஸ் அவர்களால தான் இன்னைக்கு வந்து கட்சி நிலைமையில் இருக்கு. ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் வந்து உட்கார வச்சிருந்தோம். அப்படி இருந்தும் கூட எந்த ஒரு பயனும் இல்லை. ரெட்டலையை எதிர்த்தே வந்து ஓபிஎஸ் அவர்கள் இன்று ராமநாதபுரம் தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு. இதே ஓபிஎஸ் அவர்கள் தான் வந்து கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை வந்து அடித்து உடைத்தார் என்று அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்கிறாரு. ஏதோ எங்களுக்கெல்லாம் வந்து அரசியலே தெரியாத மாதிரியும், அந்த களத்தில் நாங்கள்லாம் இல்லாத மாதிரியும், அதையெல்லாம் வந்து நம்ம மேலேயே அந்த பழைய பூரா தூக்கி போட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளராக, எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனதை குளிர வைக்கும் நபராக இந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன நடந்துச்சு? கட்சி அலுவலகத்தை அடித்து உடைத்தாராம். யார் அடித்து உடைத்தது? கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக அலுவலகத்திற்கு செல்றாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இடைமறித்தவர்கள் யார்? கேட்டு முன்னாடி உட்காந்துருந்தாரே, கேட்டு முன்னாடி ஆதி ராஜாராம் அவர்கள் அமர்ந்து கொண்டு ரவுடிகளை பூரா கூட வைத்து கொண்டு யாரையும் உள்ளே விடமாட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்தாரே, அவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இன்று ஆதி ராஜாராம் அவர்கள் யார் இடத்துல இருக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி அவருடைய சென்னையினுடைய ஒரு தளபதியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆக நீங்கள் ரவுடிகளை உள்ளே கொண்டு வருவீங்க. கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து அந்த அலுவலகத்துக்கு உள்ளே போகக்கூடாது. அதை நீங்கள் தடுப்பீங்க. நீங்கள் அடிக்கும் பொழுது நாங்கள் மறுகணத்தை காண்பிக்க வேண்டுமா? அலுவலகத்தை பூட்டி சாவியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அலுவலகம் என்பது ஒருங்கிணைப்பாளருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நீங்கள் எப்படி பூட்டி சாவியை எடுத்துகிட்டு போகலாம்? அதற்கு வந்து ஆர்பி உதயகுமார் அவர் விளக்கம் கொடுப்பாரா? ரெட்டலையத்தே வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்கிறாங்க. எப்படி? உங்களுடைய பண பலத்தாலையும் நிதியை வைத்துக்கொண்டு நீதியை நீங்கள் வளர்ப்பீங்க. கட்சி வேஸ்டியை கட்டக்கூடாதுன்றவீங்க. ரெட்டலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்க. கட்சி பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்க. உங்களுடைய பணபலத்தால், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பணபலத்தாலும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் போன்ற கட்சியினுடைய துரோகிகளாலும் அப்படி சொல்ல வைப்பீங்க. கட்சியை மீட்கணும் அப்படின்னா தேர்தலில் நிற்கணும். தேர்தலில் வந்து நிற்கலை அப்படின்னா அவர் தேர்தலில் நிற்கிறதுக்கே தகுதி இல்லாதவர், அவரை போய் நீங்கள் தலைவராக எப்படி முன்னிலைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு தொண்டர்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்பது. இல்லை தேர்தலில் நின்று நம்மளுடைய தலைமை பண்பை நிரூபிப்போம், தொண்டர்களுடைய எண்ணம் என்ன என்பதை நிரூபிப்போம்னு சொல்லி நின்றா அப்படின்னா ரெட்டலை சின்னத்தை எதிர்த்து வந்து போட்டிடுறாருன்னு சொல்லுவீங்க. என்ன உங்களுடைய பேச்சு? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நினைத்திருந்தால் 40 தொகுதிகளில் புதுச்சேரி உட்படலையும் வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்க முடியும். அப்படி நிறுத்தி இருந்தால் இன்று நீங்கள் 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. யாரு? எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக. ஒருவேளை ஐயா அவர்கள் நிறுத்தியிருந்தால் நீங்கள் 4வது இடம் சுயேட்சை வேட்பாளர் இடத்துல நீங்கள் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து இன்றைக்கி உங்களை காப்பாற்றி அந்த ரெட்டலைக்கு உண்டான மரியாதையை காப்பாற்றி இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டான மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த தொண்டர்களுடைய மனநிலையை புரிய வைப்பதற்காக அந்த ஒரே ஒரு தொகுதி ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடுறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? அண்ணன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் 2019 ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்றார். அதை என்ன சொல்கிறாரு? அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அது ஓபிஎஸ் அவருடைய வெற்றி இல்லை, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி அப்படின்ட்டு. ஏன் அப்போ மற்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டியதானே? இந்த ஒரு தொகுதியில் மட்டும் எப்படி வெற்றி கிடச்சிச்சு? ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நற்பெயர், அம்மா அவர்களுடைய ஆசி, இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசி அண்ணன் ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கு இருந்தது. அந்த ஒற்றை தொகுதி வெற்றி பெற்று 0 என்பது இல்லாமல் தொடக்கமாக, அதாவது வெற்றியினுடைய தொடக்கமாக 1 என்று அந்த வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு அன்று உருவாகியது. இதெல்லாம் தெரியாமல் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசி கொண்டிருப்பது வேடிக்கையாகவும் வினோதமாக இருக்கிறது. அதுவும் சொல்கிறாரு, இந்த ரகசிய பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் சும்மா யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்க, நியூஸ் வந்து அவங்களுக்கு தேவை என்பதற்காக போடுறாங்க, ஒரு பரபரப்பை கிடப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்டாருக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. யார் மறுப்பு தெரிவித்தது? பேசியது உண்மை, ரகசிய மீட்டிங் நடந்தது உண்மை. ஜூன் 4ஆம் தேதி நிர்வாகிகள் பூரா ஐயா ஓபிஎஸ் அவரிடத்தில் படையெடுக்க போவதும் உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக, ஆர்பி உதயகுமார் அவர்கள் போன்ற துரோகிகள் அல்லாத அதிமுக உருவாக போகிறது. 2026 அம்மா அவருடைய ஆட்சி தமிழகத்தில் அமைய போகிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கத்தான் போகிறார். புரட்சி தலைவர் அவருடைய ஆசி ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது. அம்மா அவர்களுடைய ஆசி ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது. தொண்டர்களுடைய பேர் ஆதரவு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது. களத்தில் சந்திப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துணை போகின்ற கட்சியினுடைய துரோகிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் களத்தில் சந்திக்க தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.